இன்று ஒரு குட்டி கதையும் இறைவார்த்தையும். தியாகத்தை நினைத்திடு. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு முறை மேற்கு பெனிசில்வேனியாவை ஒரு பலத்த சுழல் காற்று தாக்கியது. அங்குள்ள மக்கள் அலறி அடித்துக் கொண்டு குழிகளுக்குள் தங்களை மறைத்து காத்து கொண்டனர். டேவிட் கோஸ்டுவா என்ற மனிதர் அந்த புயலின் போது ஒரு விளையாட்டு மைதானத்தில் நடுவராக நின்று விளையாட்டை நடத்தி கொண்டிருந்தார். அந்த விளையாட்டை அவரது சகோதரியின் மகள் அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். புயலின் விபரீதத்தை புரிந்து கொண்ட டேவிட் கோஸ்டுவா உடனடியாக அந்த சிறுமியை இழுத்து சென்று குழிக்கில் இறக்கிவிட்டு அதன் மேற்பரப்பில் படுத்து கொண்டார். இமை பொழுதில் அச்சுழல் காற்று அவரை அடித்து சென்று விட்டது. அச்சிறுமியோ காப்பாற்றப்பட்டாள். தன் சகோதரியின் மகளுக்காக தன் உயிரை தியாகம் செய்தார் டேவிட் கோஸ்டிகா. அப்போஸ்தலர் பவுல் ரோமாபுரியாருக்கு இப்படியாக எழுதுகிறார்: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று. அதாவது, நாம் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கும் போதே தமது அளவற்ற அன்பினால் நம்மை மீட்டுக் கொள்ளும்படி தேவன் தமது ஏக புதல்வனை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நாம் பாவத்தினின்று விடுதலை பெற வேறு எந்த பரிகாரமும் கிடையாது. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவர் நமக்காக ஜீவனை விட்டார். இதை வாசிக்கின்ற அன்பார்களவர்களே, அவர் நம்முடைய அக்கிரமத்திற்காகவும் பாவத்திற்காகவும் மரித்தார் என்று விசுவாசித்து உண்மையை உணர்ந்தோம் என்றால் நாம் இன்னும் பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்க மாட்டோம். நாம் விரும்புகிறபடி வாழும் பாவ வாழ்வை விட்டு எழும்புவோம். ஆண்டவர் செய்த தியாகத்தை நினைத்து பார்ப்போம். நாம் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவோம். மேலும் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த இயேசுவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இலவசமாய் நாம் பெற்ற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மற்றவர்களுக்கும் அறிவிக்க ஆயத்தப்படுவோம். சிலுவை தியாகத்தின் சின்னம். இயேசு கிறிஸ்து தன் உயிரையே தியாகமாய் சிலுவையில் கொடுத்து விட்டார். அத்தியாகத்திற்கு ஈடாக என்ன செய்ய போகிறோம்? சிலுவையை நோக்கி பார்ப்போம். சிலுவை அண்டை வருவோம். சிலுவை சுமப்போம். சிலுவையினால் உண்டாகும் விடுதலையை அறிவிப்போம். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் இறை வார்த்தைகளையும் கேட்பதற்கு நாம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.